துணை முதலமைச்சராகியுள்ள உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒருபுறம் வாழ்த்துக்களும் மற்றொரு புறம் விமர்சனங்களும் குவிந்து வருகின்றன. உதயநிதி துணை முதலமைச்சராக வருதுனால எந்தவித அளவுக்கு ஒரு மாற்றம் தமிழ்நாட்டில் ஏற்பட போகுது. சட்ட ஒழுங்கை பராமரித்து நிம்மதியான அமைதியான வாழ்க்கை கொடுத்துருவாரா, இல்லை விலைவாசிலாம் குறைச்சிடுவாரா, இல்லை பெண்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறது 10,000 ரூபாய்க்கு விட்டுருவாரா, இல்லை இது போதை வசதிகள்லாம் நடமாட ஒரு மாநிலம் தமிழ்நாடு உருவாக்கிடுவாரா? ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. தமிழகத்துக்கு ஒரு ஹிந்து விரோத பாரம்பரியம் தொடருது அப்படிங்கிறது துரதிருஷ்டவசமானது. அவ்வளோதான் என்னோட கருத்து. ஊழலின் ஒட்டுமொத்த உருவம் அப்படின்னு ஸ்டாலின் செந்தில் பாலாஜியே சொன்னார். திமுக ஆட்சிக்கு வந்தால் செந்தில் பாலாஜி ஜெயிலில் இருப்பார்னு பகவானாக பார்த்து 471 நாள் ஜெயிலில் வச்சுருக்கேன். ஸ்டாலின் சொன்னது அப்படியே நடந்திருக்கு. திருப்பி அது கொண்டுனா இதை விட ஒரு மானக்கேடு இந்த அரசாங்கத்துக்கு வேறு வேண்டாம். நன்றி. அமைச்சரவை மாற்றத்தை பற்றி என்ன மாற்றம் இருக்குது? எல்லாமே ஓல்டு வைன் இன் நியூ பாட்டில்.